Good morning students. Welcome back to the computer science class. Last class flow of controls அப்படிங்கிற டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம C++ என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபாஸ்டா ஒரு ரிவ்யூ சொல்லிடுறேன். C++ history, introduction, tokens, data types, then flow of controls அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பார்ட் ஃபங்க்ஷன்ஸ். A big problem is divided into several number of smaller problems. Based on the smaller problem solutions, we finally obtain the actual big problem solution. This concept is known as structured programming சொல்லுவாங்க. Top-down approach னு சொல்லுவாங்க. So the structured programming conceptல ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஆரம்ப காலத்துல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இதெல்லாம் சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா சி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் டைப்ஸ் இருக்கு, அதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அந்த லெசன்ஸ்ல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, we can straight away going to the topics. Introduction. A large problem can be split into small subprograms called as functions. So functions அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம ஒரு பிளாக்கா டிஃபைன் பண்ணோம்னா அதுல ஒரு சின்ன டாஸ்க் மட்டும், அதுக்கு பேரு ஃபங்க்ஷன் பேரு. where each subprogram can perform some specific functionality. Functions reduce the size and complexity of a program, makes it easier to understand. ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபங்க்ஷன் சைஸ் ரெடியூஸ் பண்ணது, காம்ப்ளெக்சிட்டி குறைக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு ப்ரோக்ராம் எழுதும் போது பெரிய ப்ராப்ளத்துக்காகவே நம்ம கோடிங் எழுதிட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள வர சின்ன சின்ன டாஸ்க்கு முதல் ப்ரோக்ராம் எழுதிக்கணும். அந்த சின்ன டாஸ்கை நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் ஆதான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த டாஸ்க்கு ஒரு பேர் வச்சு தனியா வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் குறையுது. ஒரே கோடிங்க திரும்ப எத்தனை டைம் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதனால தென் அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி, அந்த ரொம்ப கஷ்டமான லெவல் குறைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியா டெஸ்டிங் பண்ணிக்கலாம், ஈஸியா செக் பண்ணிக்கலாம் எரர்ஸ் இருக்கா இல்லையா. The functions which are available by default are known as built-in functions. ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபங்க்ஷன்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, யூசர் டிஃபைன்ட், built-in. C++ பொறுத்த லெவலுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் டைப்ஸ் ஆர் கிளாசிபிகேஷன் சின்ன சின்ன வித்தியாசம் வரும். ஸோ C++ பொறுத்த லெவலுக்கு built-in functions and user-defined functions ரெண்டு டைப் இருக்கு. built-in functionsனா ஏற்கனவே C++ கம்பைலர்ல டர்போ சி, dev C++, அதே மாதிரி நிறைய இருக்கு, போர்லாண்ட் சி, நிறைய C++ ப்ரோக்ராமிங்ஸ்க்கான அந்த பேக்கேஜஸ் இருக்கு. அந்த கம்பைலர்ஸ்லயே ஏற்கனவே கோடிங்கே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. கீவேர்ட்ஸ்ங்கிற மாதிரி இது கோடிங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோடிங்க்கு என்ன சொல்லுவோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம தேவைப்பட்டா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோக்ராம்ல திரும்பவும் டைப் பண்ண வேண்டியதில்லை, நம்ம ப்ரோக்ராம் கூட அட்டாச் பண்ணிட்டு நம்ம அந்த கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரீ ரிட்டன் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது கம்பைலர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அல்லது பிரிமிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது இல்லாம ஃபங்க்ஷன்ஸ் நாம கூட கிரியேட் பண்ணலாம். we can create our own sophisticated functions based on the requirements, based on the task. நம்ம கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனுக்கு பேர் எப்படின்னா user defined functions. For this function you have to create code in your program. For built-in functions code is already created in compiler itself. So coding இருக்கும், அதை அட்டாச் மட்டும் பண்ணா போதும், யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்ணணும், நம்ம கிரியேட்டும் பண்ணணும், கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும். user defined functions. சரி, ஓகே. அடுத்து built-in functions which are available in C++ language standard library. ஏற்கனவே லைப்ரரியா அங்க கலெக்ஷனா நிறைய இருக்கு. user defined functions created by users. இந்த ரெண்டையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். functions எதுக்கு தேவை? need for functions to reduce the size and complexity of the program. we use functions. நம்ம பார்த்ததுதான். The programmers can make use of subprograms, either writing their own functions or calling them from standard library. So subprograms நம்ம எழுதும்போது அதை நம்ம எத்தனை டைம் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
So, இதுல main advantage அப்படின்னு சொல்லி சொல்றாங்க divide and conquer. Then second one is reusability. அதாவது ப்ராப்ளத்தை சின்ன சின்ன ப்ராப்ளமா உடைக்கிறது தான் மெயினா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ரெண்டாவது, ஒரு டைம் அந்த கோடிங்கை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்லயோ அல்லது வேற ப்ரோக்ராம்லயோ எத்தனை டைம் வேணாலும் அதே கோடிங் என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். We cannot retype or recreate the same coding. அதான் நம்மளுடைய அட்வான்டேஜ். டிவைட் அண்ட் கான்கர். டிவைட் பண்ணி பண்றதுனால நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க்கும் தனித்தனியா நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், எரர் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு மேனேஜபிள் சப் ப்ரோக்ராம்ஸ் கால்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு டாஸ்க்னுடைய காம்ப்ளெக்சிட்டி பெரிய லெவல்ல போக போக அந்த டாஸ்க் என்ன பண்ணணும், சின்ன சின்ன டாஸ்கா முதல்ல பிரிச்சிடணும். A programmer can focus on developing, debugging and testing individual functions. So அந்த sub programs நம்ம என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலா கான்செப்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்டா கோடிங் எழுதலாம் வித்தவுட் அ மிஸ்டேக். எடுத்தோடனே பெரிய ப்ராப்ளத்துக்கு கோடிங் எழுதும்போது நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கோடிங் எல்லாம் மிஸ்டேக்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப சின்ன சின்ன கோடிங் நாம எழுத ஆரம்பிக்கணும், சின்ன சின்ன டாஸ்க். Many programmers can work on different functions simultaneously. ஒரே ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணலாம், மெனி ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் டிவைட் பண்றோம். Then reusability na enna, few lines of code may be repeatedly used in different contents. இதான் நம்ம லூப்லயே பார்த்திருக்கிறோமே, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லயே பார்த்திருக்கோமே, ஒரு பிளாக் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதாவது அப்பவே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ணிக்கலாம். சம் கோடிங் சம் ப்ராசஸிங் அப்புறம் ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும், ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும். அகைன் சம் அனதர் ப்ராசஸிங் அப்புறம் அகைன் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப நம்ம லூப் யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த டாஸ்க் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் அந்த டாஸ்க் தேவைப்படுதோ அப்ப அந்த பிளாக் கால் பண்ணோம்னா அந்த பிளாக்னுடைய கோட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ லூப் அப்படிங்கிறது இம்மீடியட்டா ரிப்பீட்டேட்டிவா எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நம்ம எப்ப தேவையோ அப்ப மட்டும் ரிப்பீட்டடா ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்றோம், அவ்வளவுதான். So few lines of code may be repeatedly used in different contexts. அதான் சொல்லியிருக்காங்க. At the same time நம்ம லூப் யூஸ் பண்ணிக்கணும். Duplication of same code can be eliminated. So in different contentல அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும், again and again எக்ஸிக்யூட் ஆகணும், different பிளேசஸ்ல different சிச்சுவேஷன்ல அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதே கோடிங்க திரும்ப ஒருக்க நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை. So thus improves the maintenance and reduces the program size. அதனால program size reduce ஆகுது. Some functions can be called multiple times with different inputs. சில நேரங்கள்ல functions என்ன பண்ணலாம், அந்த டாஸ்க் நம்ம டிஃபைன் பண்ண டாஸ்க் different values கொடுத்து different types of input sets கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சேம் பிளாக் ஆஃப் கூட எக்ஸிக்யூட் பண்ணி different results obtain பண்ணலாம். For the given set of inputs தேவையான அவுட்புட் என்னவோ நம்ம அதை obtain பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது ஒரு சப் ப்ரோக்ராம் அல்லது ஸ்மால் ப்ரோக்ராம், மெயின் ப்ரோக்ராமோட ஒரு சின்ன பார்ட். அது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு தேவையானதை நம்ம அனுப்பிச்சுடணும், அது வேலையை முடிச்சுட்டு திரும்ப நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டையும் திருப்பி கொடுக்கும். இதெல்லாம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், எப்படியாவது சொல்லலாம். ப்ரீ டிஃபைன், பில்டின், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். Functions which are already coded in compiler. We need not to create that function. Just attach into our file, then use it. Then UserDefined Functions. These we have to create. We have to define the task. Then we can use it several number of times in different contents. So C++ provide rich collection of functions ready to be used for various tasks. C++ நிறைய இருக்கு. The tasks to be performed by each of these already written, debugged, compiled, their definitions alone are grouped and stored in files are called header files. நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபைலுக்கு என்ன பேரு அப்படின்னா, அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ணி அந்த ஒரே சிமிலர் டாஸ்க், சின்ன டாஸ்கா சிமிலர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும், அந்த சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபைல் கம்பைலர்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபைலுக்கு பேர் என்ன பண்ண, ஹெடர் ஃபைல். சோ அந்த கோடிங் ரிட்டன் எழுதிட்டாங்க, அதுல எந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் டீபக் பண்ணிட்டாங்க, கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் என்ன குரூப்டு
and stored in a file. எங்க stored? C++ compiler. அந்த ஃபைலுக்கு பேர் என்ன? header file அப்படின்னு சொல்லி பேரு. So what is header file? Header file consists of predefined functions, library functions of the C++ compiler. So many header files are there. In each header file, so many functions are there. Such ready-to-use subprograms, அதான் functions தான் subprograms சொல்றாங்க. Subprograms are called as predefined functions or built-in functions. So ready-to-use subprograms, ready-to-use programs தான் நாம என்ன சொல்றோம்? Built-in functions or predefined functions or library functions அப்படின்னு சொல்றோம். So C++ also provides the facility to create new functions for specific tasks as per user requirement. நம்மளுக்கு தேவை பொறுத்து நாம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். The name of the task, the data required and decided by the user, and hence these functions are known as user-defined functions. So நம்ம கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலாம். அந்த சின்ன ப்ரோக்ராம், சப் ப்ரோக்ராம், ஒரு சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ப்ரோக்ராம் டிசைட் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணும், அது என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நாமளே டிஃபைன் பண்ணலாம். அப்படி நம்மளே டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு பேரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பேரு. தட் இஸ் நோன் as யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். வாட் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். வாட் இஸ் ஹெடர் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். தென் வாட் இஸ் built-in functions or library functions ஒரு கொஸ்டின். இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குதுல, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மேல பார்த்தோம், வாட் இஸ் ஃபங்க்ஷன், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அல்லது வாட் ஆர் த நீட்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். அட்வான்டேஜ் எங்க சொல்லியிருப்பாங்க, ரெடியூஸ் த சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம். நீட்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் என்ன தேவைக்காது, டிவைட் அண்ட் கன்கர். பெரிய டாஸ்க் சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்ன டாஸ்கா மாத்திடுறோம். அதனால ஈஸியா நம்ம தப்பு இல்லாம ப்ரோக்ராமா எழுதலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரே கோடிங்க டிஃபரெண்ட் கண்டென்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதுக்காக நீடட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. C++ ஹெடர் ஃபைல்ஸ் அல்லது பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஹெடர் ஃபைல்ஸ் ப்ரொவைட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஃபார் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஹெடர் ஃபைல் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுடைய ப்ரோட்டோடைப் ப்ரொவைட் பண்ணும். ப்ரோட்டோடைப்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய பேர் என்ன, அதுக்கு டேட்டா வேணுமா வேண்டாமா, வேணும்னா எத்தனை டேட்டா வேணும், அது செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு பேர் தான் ப்ரோட்டோடைப். வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஏதாவது வேல்யூ கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு பேர் தான் ப்ரோட்டோடைப். ஸோ டேட்டா டைப்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் யூஸ்டு வித் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ கால்ட் டிஃபைன்ட் them. A header file can be identified by their extension .h. இப்ப நீங்க சேவ் பண்ற ப்ரோக்ராம்ல .cpp னு சேவ் பண்ணுவீங்க. .cpp னு சேவ் பண்றதுக்கு ப்ரோக்ராம .h னு சேவ் பண்ணீங்கன்னா அது ஹெடர் ஃபைல் ஆயிரும். சோ அந்த ஹெடர் ஃபைல வேற ஏதாவது இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ஃபங்க்ஷனை வேற ஒரு இடத்துல நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஹெடர் ஃபைலுடைய அப்ப ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிக்கிற ஹெடர் ஃபைல என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கும், .hங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். அதனால .h னு சொல்றாங்க. A single header file may contain multiple built-in functions. அதான் சொல்றோம் நம்ம ஏற்கனவே, C++ has rich of library functions, அதாவது header files. In each header files consist of more number of functions, multiple built-in functions. ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளயும் நிறைய functions இருக்கு. For example, stdio.h is a header file that contains predefined functions, standard input output functions. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிறாங்க, stdio.h ஒரு header file எடுத்துக்கிறாங்க. This is the header file which is combined within C++ compilers. The expansion for this one is standard input output. இதுக்கு என்ன பேருன்னா standard input output .h அப்படின்னு சொல்லி பேரு, standard input output. So என்ன standard input output functions இருக்கு அப்படின்னா, என்னென்ன functions உள்ள டிஃபைன் பண்ணிக்கிறாங்க அந்த header fileக்குள்ள அப்படின்னா, getChar ஒரு ஃபங்க்ஷன், putChar ஒரு ஃபங்க்ஷன், getS ஒரு ஃபங்க்ஷன், putS ஒரு ஃபங்க்ஷன். சோ இந்த மாதிரி 4 functions டிஃபைன் பண்ணிருக்காங்க. getChar and putChar functions என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம்? The predefined functions getChar is used to get a single character from the keyboard. putChar is used to display a single character on the screen. அவ்வளவுதான். அதே மாதிரி getS is used to read string, number of characters, array of characters, group of, set of, range of, array of characters from the input.
ஒவ்வொரு சிங்கிள் தனித்தனியா கேரக்டர் தனியா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஒரு சிம்பிளோ ஒரு கேரக்டரோ வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கெட் கேர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் டிஸ்பிளே பண்றது புட் கேர். கெட் எஸ் புட் எஸ் எல்லாம் என்ன அரேஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்புட்டா வாங்கணும் அப்படின்னா நம்ம கெட் எஸ் புட் எஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது கீபோர்டுல டேட்டாவை ரிசீவ் பண்ணி ப்ரோக்ராம்ல மெமரியில கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க எந்த ஹெடர் ஃபைல்ல. ஸோ கீபோர்டு ஆப்ரேட் பண்றதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத தேவையில்லை. கீபோர்ட்ல கொடுக்குற வேல்யூவை நம்ம ப்ரோக்ராமுக்கு எடுத்துட்டு வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையை யார் செஞ்சிடும், அந்த கெட் கேர் அப்படின்னா ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு வந்து வைக்கும். கெட் எஸ் அப்படின்னா ஒரு அரே ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கும். ஸோ கீபோர்டு ஆப்ரேட் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம எழுத தேவையில்லை, அது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. எதில் எழுதி வச்சிருக்காங்க, stdio.h எழுதி வச்சிருக்காங்க. அப்ப கீபோர்டு கொடுக்குற ஒரு வேல்யூவை கொண்டுகிட்டு வர்றது யாரு, கெட் கேர்ங்கிற ஃபங்க்ஷன். அதே மாதிரி கெட் எஸ்ங்கிற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கை கொண்டுகிட்டு வருது. அதே மாதிரி புட் கேர் புட் எஸ் அது அதனுடைய ஆப்போசிட் வேலை. இன்புட் டிவைஸ் வழியா வாங்கின டேட்டாவை மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த மெமரியில ஸ்டோர் பண்ண டேட்டாவை அவுட்புட் டிவைஸ்ல டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டோர்ட் அண்டர் ஹெடர் ஃபைல் stdio.h. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் நீ யூஸ் பண்ணா நீ கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், இன்க்ளூட் stdio.h யூஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லா ப்ரோக்ராம்லயுமே பார்த்திருப்போம் IO ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருப்போம். அதுல என்ன இருக்குன்னா cin cout அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு இன்புட் அவுட்புட் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி டிஃபைன் இன் தீஸ் ஹெடர் ஃபைல்ஸ். அதனாலதான் இந்த IO ஸ்ட்ரீம் எல்லா ப்ரோக்ராம்லயும் கம்பல்சரியா இருக்கும். அதுக்கு மேல ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவெல்லாம் யூஸ் பண்றோமோ அதை போது அந்த ஹெடர் ஃபைல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா கெட் கேர் புட் கேர் கெட் எஸ் புட் எஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, stdio.h இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கு. என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னா இப்ப சி டைப்னு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஈஸ் அல்பா நம்பர், அதே மாதிரி ஈஸ் அல்பா, அதுக்கடுத்து ஈஸ் டிஜிட், அதுக்கடுத்து ஈஸ் லோயர், ஈஸ் அப்பர், to upper, to lower. So இந்த மாதிரி various functions are defined in ctype.h. So இந்த மெத்தட் இந்த predefined functions எல்லாம் நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம கண்டிப்பா என்ன இன்க்ளூட் பண்ணணும், இன்க்ளூட் ctype.h. So லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எதை வேணாலும் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்ப அந்த கோடிங் ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிரும் நம்ம கோடிங்கோட. ஏற்கனவே எழுதி வச்சுக்க அந்த மெத்தட் எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எப்படி இந்த என்னென்ன வேலையை செய்யுது அப்படிங்கறத நாம அடுத்த கிளாஸ்ல வீடியோஸ்ல டெமோவோட பார்க்கலாம். நாம இப்ப இந்த தியரி பார்ட்டோட முடிச்சுக்குவோம். சோ இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் இஸ் ஃபங்க்ஷன், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், why we need for functions. Okay. Then what is built-in function or the predefined function or the library function? What is header file? What is user-defined functions? Give some header files and its functions. Give some header file and its stdio.h na get care put care get as put as. C type na is lower, to lower, to upper, is upper. பார்த்தது இல்லையா இந்த ஃபங்க்ஷன் is all num, is alpha, இதெல்லாம் C type.h. ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். NTV மெட்டீரியல்ஸ்லேயே தனியாக கொடுத்துருப்போம். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்னுடைய கோடிங் அதாவது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னுடைய கோடிங்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல வீடியோஸ்ல கண்டினியூஸா பார்த்துக்கலாம். Be safe, stay healthy. Have a nice day. Thank you. Bye.